வாழ்வும் வலியும், அன்பு மற்றும் அர்ப்பணிப்பின் பயணம். வார்த்தையின்றி வாழ்வில்லை என்னும் சிந்தனைகள் கொண்டு வாழ்வின் நிலை கடந்த வாழ்வில் குருத்துவமா திருமணமா என்னும் சிந்தனையோடு இந்த காணொளியில் இணைவோம். கால் ஆஃப் டிவைனிட்டி, தெய்வீக அழைப்பில் குருத்துவம். எரேமியா நூல் 1 இறைவார்த்தை 5 முதல் உள்ளவை. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். பணிவிடை பெற அல்ல, அன்பு பணியை செய்யவே வந்தேன் என்னும் வார்த்தைகளை உள்ளடக்கி நற்செய்தியின் வழி பின்பற்றி நற்செய்தியை அறிவிக்கவே இந்த உலகிற்கு இறைவன் வந்தார். அவர் வாழ்வின் பாத சுவடுகளாக நாமும் நற்செய்தியை அறிவிக்க நிலைப்படுத்தப்பட்டு 1 பேதுரு அதிகாரம் 2:1 முதல் உள்ள இறை வார்த்தைகளில் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்கள். திருமண வாழ்வு. தொடக்க நூலிலே ஆண்டவர் ஆணை படைத்து அவன் தனிமையில் இருப்பதை கண்டுணர்ந்து ஆணின் விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார் என்பதை நாம் தொடக்க நூல் 2:22 வாசிக்க கேட்டிருப்போம். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அன்பு உறவுகளே, வாழ்வும் வலியும், அன்பு மற்றும் அர்ப்பணிப்பின் பயணம் என்னும் இந்த காணொளியில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். குருத்துவ வாழ்வு, திருமண வாழ்வு என்னும் இந்த இரு வாழ்வில் ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது எந்த நிலை வாழ்விற்கு என்பதை நீங்கள் உள்ளார்ந்து சிந்திக்க வேண்டும். பிறரன்பு பணிக்காகவா, நமது குடும்பத்தின் பணிக்காகவா? ஒவ்வொரு நிலைகளிலும் இறைவார்த்தையின் பொருட்டு நாம் வாழும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் வேறுபடும், மாற்றங்கள் நிகழும். நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை கண்டுணர்ந்தவர்களாய் உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நற்செய்தியை பறைசாற்றவா? அன்பை பகிர்ந்து குடும்ப வாழ்வில் நிலைத்திருந்து உங்கள் சங்கதியை இறை திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்துவதா என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தனைகளோடு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.